என்னங்க, அடுத்தவங்க உங்கள குறை சொல்லிட்டே இருக்காங்களா? அப்போ யாரு குறை சொல்றாங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணிருங்க. ஒரு குட்டி கதை. அ ஒருத்தருக்கு புதுசா கல்யாணம் ஆகுது. அந்த ஆண்மகனுக்கு தங்களுடைய மனைவி மேல ஒரு டவுட்டு. இவளுக்கு காது கேட்காதோ அப்படின்ட்டு. அத டெஸ்ட் பண்றதுக்காக வீட்டோட காம்பவுண்ட் செவுத்துக்கு பக்கத்துல போய் நின்னுட்டு, "ஏய் சாரதா, என்ன சமையல் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டிருக்காரு. பதிலே வரல. அடுத்து மெயின் டோர்ல வந்து நின்னுட்டு, அப்பவும் இதே மாரி கேட்டிருக்கார். "சாரதா, என்ன குழம்பு வச்சிருக்க?" அப்படின்னு கத்தியிருக்கார். பதிலே வரல. அடுத்து கிச்சனுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு, "சாரதா, என்ன குழம்பு வச்சிருக்க?" அப்படின்னு கேட்டாங்களாம். அப்பவும் ரெஸ்பான்ஸ் வரலைங்க. கோவம் வந்த இவரு, பக்கத்திலேயே போய் நின்னுட்டார். கிச்சனுக்குள்ள பக்கத்திலேயே போய் நின்னுட்டு மனைவி கிட்ட, "சாரதா, எத்தன நேரமா கத்திட்டு இருக்கேன். என்ன குழம்பு வச்சிருக்கேன்னு நான் கேட்டுட்டே இருக்கேன்ல, நீ பதில் சொல்ல மாட்டியா? உனக்கு காது கேட்கலையா?" அப்படின்னு. அதுக்கு அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க, "ஏங்க நீங்க கேட்டப்பல்லாம், நான் புளிக்குழம்பு தான் வச்சுட்டுருக்கேன், புளிக்குழம்பு தான் வச்சுட்டுருக்கேன்னு நானும் கத்தி சொன்னேனே, உங்களுக்கு காது கேட்கலையா?" அப்படின்ட்டு. ரியாலிட்டி என்னன்னா, அவருக்கு காது கேட்கல. அதனால தான், எங்க இவங்களுக்கும் அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு டவுட்டுங்க. ஸோ, ஒருத்திங்கள குறை சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம எப்படி அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். இப்ப நீங்க நிஜமாவே அடுத்தவங்கள குறை சொல்லியே ஆகணும் அப்படின்னா, நீங்க 101% பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் அடுத்தவங்கள குறையே சொல்லணும். இன்னொன்னு சொல்றேன். இந்த கையில இந்த ஒரு விரல் நம்ம அடுத்தவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றோம். "நீ தான், நீ தான், நீ தான், நீ தான். இதெல்லாம் இருக்கு. உன்கிட்ட குறை இருக்கு. நீ தான் எல்லாத்துக்குமே காரணம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்ட் அவுட் பண்றோம் இல்லையா? அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிங்கர் தான் அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணும். மிச்சம் இருக்க 3 ஃபிங்கர்ஸ் நம்மள தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ இது வந்து யார் சொன்னாருன்னா, பேரறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நீ ஒருத்தங்கள குறை சொல்ற அப்படின்னா, ஒத்த விரல் தான்டா அடுத்தவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணுது. மிச்சம் இருக்க 3 விரலும் அ உன்னையவே தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது. அப்ப இது என்ன சொல்ல வருதுன்னா, ஃபர்ஸ்ட்டு அ அடுத்தவங்கள இது பண்றதுக்கு முன்னாடி, அடுத்தவங்கள குறை சொல்றதுக்கு முன்னாடி, அடுத்தவங்க கிட்ட இருந்து என்ன தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, உன்ல என்ன தப்பு? நீ என்ன தப்பு பண்ணியிருக்க? உன்னுதுல என்ன தப்பு இருக்கு? அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ, இனியாவது திருந்துவோம். அடுத்தவங்கள குறை சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம எப்படி அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு, நம்ம அடுத்தவங்கள குறை சொல்றதுக்கு தகுதியானவைங்களா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு செயல்படுவோம்.